சூப்பராக இருக்கும். வீட்டு வாசல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் வந்து இது வந்து 100 வருஷம் பழமையான காம்பஸ். இது வெரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாப்ஸ் இருக்குது. இதில் வைப்புறம் போட்டோம் டபுள் சைடு. இது பாத்ரூமில் ஆசிட் ஆர்பிக் சோப் வாட்டர் போட்டு ப்ரஷ் பண்ணுறீங்களா? இது இருக்கு இல்லையா? ஓகே, இந்த மாதிரி போட்டு இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் தமிழ் ஃபேமிலி மேன் செந்தில். ஸோ இன்றைக்கி வந்து ஒன் மோர் பஜார் அடியேக்கு வந்திருக்கோம். அண்ட் இந்த பஜாரில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா ஃபேஷன் ஆக்சசரிஸ் ஆகட்டும், ஹோம் டெக்கர்ஸு, ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ன்ட்டு ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஆக்சுவலி இது கொஞ்சம் பெரிய பஜார். இந்த பஜார் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா அப் டவுன் ஜோன் 3 கத்திப்பாரா ஜங்ஷன் அர்பன் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸிபிஷன் வந்து எத்தனை நாள் ரன் ஆக போகுது அண்ட் இதோட டைமிங் என்னன்றதை வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பிஃபோர் வாட்சிங் ஒரு வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதவங்க இதை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். அண்ட் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேம்ப்ஸ் தான் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஹேங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லேம்ப்ஸ் தான், குட்டி குட்டி சைஸ் லேம்ப்ஸு. ரேட் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ எல்லாமே வந்து லேம்ப்ஸ் தான். பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேங்கிள்ஸு, கடா பேங்கிள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல டிஃப்ரெண்ட்டான பேங்கிள்ஸ் இருக்குது. அண்ட் ஹியர் நெக் செயின்ஸ், நெக்லஸஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிச்சன் ஆக்சசரிஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆக்சசரிஸ் வுட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து மசாலா ராக்ஸ் நினைக்கிறேன். ஸோ அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செராமிக்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செராமிக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து வந்திருக்கு, பஞ்சாப் காட் சூத்தீஸ். அண்ட் எல்லாமே ஹேண்ட்மேட் தான். ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹேண்ட் ஒர்க் தான், எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து கொலு பொம்மைங்க வந்து எந்த பஜார்லேயுமே இல்லை. பட் இங்கே இருக்க கொலு பொம்மைங்க கோஆப்டெக்ஸ் கிரவுண்ட்லேயும் அந்த கொலு பொம்மைங்க எதுவுமே இல்லை, கொலு பொம்மைங்க வச்சு எதுவுமே இல்லை. பட் ஹியர் நிறைய கொலு பொம்மைங்க வச்சுருக்காங்க. இது சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது பிராஸ் கோட்டட் மெட்டீரியல். வீட்டு வாசல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பவுலில் வந்து தண்ணி ஊற்றி பூலாம் போட்டு வச்சுருப்பேன். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து விளக்கேற்றி வச்சுக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பிராஸ் கோட்டட். இது வந்து அப்ராக்ஸாக வந்து 650. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டீஸுங்களுக்கான மினியேச்சர்ஸ். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா புக்ஸ் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலி எந்த பஜார்லேயும் அதான புக்ஸும் நம்ம பார்க்கல. இந்த புக்ஸஸ் இருக்குது, பசங்களுக்கான ஆக்டிவிட்டி புக்ஸு. பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு பிடிக்கிற கீ செயின்ஸு, கேப்டன் அமெரிக்கா கீ செயின்ஸு. இது நல்லா க்யூட்டாக இருக்குது. ஏன்னா டொனால்ட் டக் இதெல்லாமே வந்து கீ செயின்ஸ் தான். நீங்கள் கிட்ஸ்க்கான டாய்ஸ், இதில் வந்து கிட்ஸுக்கான விளையாடுற ஸ்லைம் விளையாடுவாங்க இல்லையா, ஸ்லைம்ஸ் இருக்குது. ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வாழை நார், மூங்கில், அந்த மாதிரி மெட்டீரியலை வச்சு தான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பண்ணியிருப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாமே. இதெல்லாம் வந்து மூங்கிலில் செஞ்ச பாக்ஸஸ்ஸு. பார்த்தீங்கன்னா மூங்கிலில் செஞ்ச கிளிப்பு, லேடிஸ் வந்து தலையில் யூஸ் பண்ணுற அந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முடியை லாக் பண்ணி வைப்பாங்க இல்லையா. ஸோ லேடிஸ் ஐட்டம். எனிவே பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ். இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் இருக்குது, எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. திஸ் இஸ் இட். இது ஒரே ஒரு ஷாப்பு தான் இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த ஷாப்பில் வந்து கிடைக்கும். இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்துருக்கு. இங்கே வந்து ஷார்ட் டாப்ஸு, லாங் டாப்ஸு, பாட்டமு, ஸோ அந்த ஐட்டம்லாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. எல்லாமே விமென்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் தான். இது வந்து பார்த்தோன்னா இது லாங் டாப்பு. இதோட வந்து காட்டன் மெட்டீரியல். என்ன காஸ்ட்டு? ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தோன்னா 600. பட் இவங்க வந்து சம் டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு 500 550 வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு 3 to 4 பீசஸ் எடுத்திங்கன்னா 450 ருபீஸ் வரைக்கும் பண்ணுறாங்க அவங்க. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து யூபிலேருந்து வந்துருக்கு. இங்கே வந்து எல்லாமே வந்து கிட்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து கிட்ஸுக்கான கிளாத்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூபிலேருந்து வந்திருக்கு. இங்கே வந்து
லேடிஸ் டாப்ஸ் பாட்டம்ஸ் இதில் வந்து லேடிஸ்க்கான டாப்ஸ். ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தோன்னா ஜென்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் வந்துருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஜென்ஸ்க்கான ஷர்ட்ஸு, இல்லை வந்து கூத்தாஸ், மேல்ஸ்க்கான ஷர்ட்ஸ். இந்த ஷாப்பை பார்த்தீங்கன்னா யூபிலேருந்து வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டாப்ஸஸ்ஸு, நைட் டாப்ஸ், வெரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாப்ஸ் இருக்குது. திஸ் இஸ் லேடி ஹேண்ட் பர்ஸ். ஏன்னா இந்த பர்சஸ்லாம் செம்ம கூலாக இருக்குது, செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து லேடிஸ் ஐட்டம்ஸ், ஹேர் பேண்ட்ஸு அண்ட் கிளிப்ஸு, ஹேர் கிளிப்ஸ். இந்த ஷாப் நம்ம வந்து ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருப்போம். இது வந்து மெட்டீரியல் ஸ்பாட்லைட் வீடு வரும். இதெல்லாம் வந்து செம்ம கூலாக இருக்குது. இந்த பேங்கிள்ஸ்லாம் எல்லாமே வந்து ஜெய்ப்பூர் பேங்கிள்ஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஜெய்ப்பூர் பேங்கிள்ஸ். பஜாரில் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸுக்குன்னு தனி ஷாப்ஸ்னால் ஒரு 2-3 வீடியோவில் தான் இருந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னா நிறைய க்ளீன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் வச்சுருக்கீங்க சார்? இது வந்து ஃபேன் விங்ஸ் எல்லாம் துடைக்கிறதுக்காக நம்ம ஸ்டூல எண்ணெயை போட்டு ஏறி தான் ஃபேன் துடைப்போம். ஆமாம். இந்த ப்ராடக்ட் வந்து தரையில் நின்ன இடத்துலேயே துடைக்கிறோம். நம்ம வீட்டில் எந்த உயரத்துக்கு வேணுமோ எக்ஸ்டென்ஷன் ஆகும், எக்ஸ்டெண்ட் பண்ணி நின்ன இடத்துலேயே அப்படியே ஃபேன் விங்ஸ் எல்லாம் துடைக்கும். இதுக்குன்னு நம்ம அந்த லேடர்லாம் போட்டு லேடர்லாம் போட்டு சார் இது வந்து வெட் பண்ணி துடைக்கலாம். ஃபேனில் வந்து கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்குது. ஜென்ரலாக ஃபேன் வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த பிளேட்ஸ்லாம் க்ளீன் ஹார்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆமாம். அதுக்கு வந்து இது சோப் வாட்டரில் ஷாம்பு வாட்டரில் வெட் பண்ணிவிட்டு ஃபேன் விங்ஸுக்குள்ளே விட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக துடைச்சிடும். ஓகே ஓகே ஓகே. அண்ட் டஸ்ட் இதுலேயே அப்சர்வ் பண்ணும். வீட்டில் பெட்டு மேலே ஷோஃபா மேலே அங்கங்கே பறக்காது. இதை மட்டும் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணால் போதும். ஓகே. என்ன காஸ்ட்? ஈஸியாக துடைக்கலாம். 390 தான். 390. அதர் தென் ஃபேன் க்ளீனிங் மெட்டீரியல் வேறு ஏதாவது இருக்குங்களா? ஃபேன் டஸ்டர் இருக்குது. இது வந்து வீட்டில் டிவி, ஷெல்ஃபு, ஷோகேஸு, ஜன்னல் கம்பி, கிரில் கேட் கம்பி, ஃபோட்டோஸு, ஷெல்ஃப்லாம் துடைக்கலாம். ஓகே. இது வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வெட் பண்ணியும் துடைக்கலாம். இந்த பைப்லேயே மாட்டிக்கலாம். இப்போ ஹைட்டான கிளாஸு, ஃபோட்டோஸ்லாம் துடைக்கிறோம். இந்த பைப்லேயே மாட்டிக்கலாம். சேம் பைப்பு நம்ம டிஃப்ரெண்ட் எந்த உயரத்துக்கு வேணுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு துடைக்கலாம். ஓகே ஓகே. எந்த லைட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பெண்ட் கூட ஆகும். பெண்ட் பண்ணிட்டு லைட்டு, டியூப் லைட்டு, ஃபோட்டோஸு, ஏசி, கிளாஸ் எல்லாமே துடைக்கும். இதோட டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு உழைக்கும்? 3 இயர்ஸ் லைஃப் வரும். இதெல்லாம் நாங்கள் ஹோட்டல் பர்பஸுக்காக பண்ணுறோம். கோயம்புத்தூர்லேயே தயாரிக்கும். மேக்கிங் மேட் வந்து கோயம்புத்தூர்லேயே தயாரிக்கும். இது என்ன காஸ்ட்? இது காஸ்ட் இது 250. ஓகே. திரும்ப கவர் இப்போ பாத்ரூமில் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உப்பு கரை, மஞ்சள் கரெல்லாம் வந்துடும். ஆமாம். அது தேய்க்கிறதுக்காக நல்ல ஹார்டான ப்ரஷ் போடுறோம். ஓகே. இதிலே வைப்பரம் போடுறோம். டபுள் சைடு. இது பாத்ரூமில் ஆசிட், ஹார்பிக், சோப் வாட்டர் போட்டு ப்ரஷ் பண்ணுறீங்களா சார்? ஓகே. ரிட்டர்ன் பண்ணி தொடச்சா அடுத்த செகண்ட் ட்ரை ஆகும். ஓகே ஓகே. தண்ணி நின்று உப்பு கரை, மஞ்சள் கரெல்லாம் வராது. ஆமாம். ப்ரஷ் வந்து பெண்டே ஆகாது. 3 இயர்ஸ் லைஃப் வரும். 3 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் வரும். இது என்ன காஸ்ட்? இது 390. இதை டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுக்குறீங்களா? இங்கே ரிடக்ஷன் ப்ரைஸ் 20% ஆஃபர். ஆல்ரெடி நாங்கள் ஹோட்டல் ப்ரைஸ் தான். ஆமாம் சார், ஹோட்டல் பர்பஸுக்காக பண்ணுறது. ஓகே ஓகே. அங்கே 490 கொடுக்குறோம். இங்கே 20% டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறீங்க. ஆமாம், 20% ஆஃபரில். ஓகே. நிறைய வச்சு பண்ணுறோம். ஓகே. கார் கண்ணாடி, கார் பாடிலாம் டெய்லி ட்ரை டஸ்ட்டும் பண்ணலாம். ஓகே. இதே சோப் வாட்டரில் வெட் பண்ணிவிட்டு கார் வாஷும் பண்ணிக்கலாம். ஓகே. நல்ல திக்காக வரும். எக்ஸ்டென்ஷனும் பண்ணிக்கலாம். பெரிய கார்னா உயரம் பண்ணிக்கலாம். நம்ம கார் டாப்லாம் மேலே ஏறத்தோம். தரையில் நின்ன இடத்துல காரில் அப்படியே துடைக்கும். எனக்குலாம் ஏறி ஜம்ப் பண்ணி தான் நின்ன இடத்துல துடைக்கிறோம். ஓகே. இது என்ன காஸ்ட்டு? 450. 450. கிளாத்தை இது தனியாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணலாம். முன்னாடி வந்த டைப்லாம் வாஷ் பண்ண முடியாது. இதை தனியாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். வாஷ் பண்ணி திரும்ப ரீயூஸ் பண்ணலாம். சூப்பர். சென்னையில் ஏதாவது ஷாப் வச்சுருக்கீங்களா? இங்கே இல்லை சார், நான் கோயம்புத்தூர் தான். ஓகே. இப்போ இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸில் தான் வந்து இருப்பீங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இது எல்லாமே பேங்கிள்ஸு, எல்லாமே வந்து காப்பரில் பண்ணது. எல்லாமே நெக் செயின்ஸ் தான். நெக்லஸஸ், நெக் செயின்ஸ் எல்லா ஐட்டமே வந்து காப்பர் மேடு. இயரிங்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து காப்பர் செயின்ஸ் தான். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா காப்பரில் பண்ணது தான். பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக்ஸு, பட் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. இது வந்து டெல்லியில் வந்துருக்கு. ஹேண்ட்மேட் கோட்லீஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த புதையல் மூட்டை வரா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பட் இது ஹேண்ட் பேக்ஸ் தான் இது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோட்லீஸு வந்து இப்படி கையில் இப்போ இது இருக்குது இல்லையா? ஓகே. இந்த மாதிரி போட்டு இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஹேண்ட் பேக்ஸ் இவ்வளோ பார்த்தோம், பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோட்லீஸ்ன்றாங்க. இது கோட்லீஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஓகே. நைஸ், நல்லா இருக்கும். செம்ம அது டக்குன்னு அட்ராக்டிவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராஸ் ஐட்டம்ஸ் தான். வந்து டிஃப்ரெண்ட்டான பிராஸ் ஐட்டம்ஸ். இந்த பீகாக் சூப்பராக இருக்குது. புத்தா வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கார். அந்த புத்தா பார்த்தீங்கன்னா நாகலிங்கம், அழகான கேமல். இங்கே வந்து ஃப்ளோர் மேட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டைப்லலாம் வந்து ஃபுட் மேட் வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பில் எக்கச்சக்க டைப்பான ஃபுட் மேட்ஸ், ஃப்ளோர் மேட்ஸ் அந்த மாதிரி விஷயம் வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அஸ்ஸாம் சாரீஸ் எல்லாமே வந்து சில்க் மெட்டீரியல்ஸ். எல்லாமே வந்து சில்க். அதெல்லாம்
சில வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து சில்க் மெட்டீரியல். இப்போ திருவான்மியூர் சிஆர்சி அண்ட் எக்மோர் மாதிரி கொஞ்சம் சின்னதில் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நிறைய பிளாக்ஸ் வச்சுருக்காங்க. அகெயின் பிராஸ் ஐட்டம்ஸ், பெல்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் ஆன்டிக் பீசஸ். பஜாரில் பார்த்துருப்போம். இதெல்லாமே வந்து எல்லாமே பிராஸ் தான். கத்தி இங்கே வருங்க, கத்தி, குட்டி குட்டியான பொம்மைங்க, லைக் யானையிலிருந்து யானைங்க அண்டு அவுல், மான் அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிராஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான பூட்டுங்க, ஆமாம் ஷேப்பில் இருக்குது. இது வந்து சிங்க வாயில் பூட்டு, இது வந்து அவுல், ஸோ மீன் டைப் பூட்டு. இந்த டோரில் வர அந்த சத்தம் விடுவாங்களே, அந்த டோர்லாம் செட் பண்ணுவாங்க. இது வந்து இப்படி தட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்க. இது வந்து யானையில் மாடுக்கு மூக்கணாங்க ஏற்படுவாங்களே, அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம். அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹியர் ஸ்பூன்ஸஸ், டைனிங் டேபிள் ஃபேன், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோட கண்டு வந்துட்டோம். எக்கச்சக்க விஷயங்கள் பார்த்தோம். ஆக்சுவலி இது வந்து இடம் ரொம்ப பெருசு, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதில் நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டேன். இட்ஸ் அப் டவுன், கத்திப்பாரா ஜங்ஷன், அர்பன் ஸ்கொயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் டேக் கேர், பாய்.